I be that young rapping dude, might just trap with you. Coming with the thunder, baby, might just clap your crew. I roll. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஃப் சைட் லேர்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் மேனிப்புலேஷன். இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஒரு அட்மினில் 2 அட்மின் இருக்கும். செகண்ட் அட்மின் கொஞ்சம் ஏதாச்சும் பேசுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆஃப் சைட் லேர்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் கண்டினியூ பண்ணுவார். ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரியேட்டிங் அண்ட் ஆக்சஸிங் லிஸ்ட். கிரியேட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இன்புட் பண்ணிங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போது சம்திங் இப்போது 1, 2, 3, 4, 5ன்னு போடுறேன். இப்போது எல்லாமே சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் கொடுத்து அசைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அசைன் பண்ணுறேன். இப்போது ஏன்னு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஏ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து டியூபிள்ஸ் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். டியூபிள்ஸ் எப்படி இன்சர்ட், இது ஸ்ட்ரிங்ஸ் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். சாரி, டியூபிள்ஸில் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸ் நோட்டில் நீங்கள் என்ன போட்டாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஒரு கமாக்கு நோட்லையும் ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு வேர்டே வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் கிரியேட்டிங் லிஸ்ட்டு. சொல்லுங்கள் அட்மின். இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கூலில் இல்லை பேரன்சிஸ் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். பேரன்சிஸ் அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட்டோட வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போது அது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, ஓவர் டு அட்மின். நெக்ஸ்ட் எம்டி லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். எம்டி லிஸ்ட்னா என்னென்னா, இப்போது எல்லுங்கிற ஒரு வேரியபிளுக்கு லிஸ்ட்டுங்கிற கீவேர்ட் போட்டு பேரன்சிஸ் போட்டு என்டர் பண்ணுறேன்னா, இப்போது எல்லுங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணணும்னா அதான் எம்டி லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அதனால் அது பேர் எம்டி லிஸ்ட்டுன்னு வெளியே வந்துடும். ஸோ இது பேர் எம்டி லிஸ்ட்டு. நெஸ்டட் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் லிஸ்ட்னால் இப்போ நம்ம நெஸ்டட் லூப்ஸ்லாம் பார்த்துருப்போம். இஃப் கண்டிஷன் வச்சு, ஃபார் கண்டிஷன், ஒயில் கண்டிஷன்லாம் வச்சு நம்ம நெஸ்டட் லூப்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் இருக்கிறது நெஸ்டட் லூப்ஸு. இதே வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது பேர் நெஸ்டட் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ எல்லுங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு 1, 2, 3, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி 5, 6ன்னு போட்டு இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு வெளியே போட்டு மறுபடியும் ஏதோ ஒரு நம்பர் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த டோட்டலாக எல்லுங்கிற வேரியபிளுக்கு ஃபுல்லாக வந்து லிஸ்ட் அசைன் ஆகிருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட் இருக்குது, அதான் இந்த 5, 6 தான் லிஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கிற நெஸ்டட் லிஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து நெஸ்டட் லிஸ்ட். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு லிஸ்ட்டு ட்ராவர்சிங் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு கூட நெஸ்டட் லிஸ்ட்னு கன்சிடர் பண்ணப்படுது. அது வந்துட்டு இப்போ 1, 2, 3 எல்லாமே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூஸ். அதே மாதிரி 5, 6 ஜாயிண்டடாக ஒரு வேல்யூவாக பார்க்கப்படும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணும்போது. அதுக்கு இண்டெக்ஸிங் நம்பர் வந்து 1 கொடுக்கப்படும். ட்ராவர்சிங் ஸ்ட்ரிங்ஸு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அது போனீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். அது ஒன்றும் பெருசுலாம் ஒன்றும் இல்லை. இங்கேயே இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ட்ராவர்சிங் லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 1, 2, 3, அதுக்கப்புறம் 5, 6, அதுக்கப்புறம் 5, 3, 4 இது எல்லாமே ஒரு கேரக்டராக நீங்கள் வந்து நினைப்பீங்க. கம்மாக்கு அப்புறம் இருக்குது ஒன்று ஒரு கேரக்டர் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. இந்த பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது கம்மாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு கேரக்டரு. ஆனால் அந்த 5, 6 இருக்குல்ல, இது நெஸ்டட் லிஸ்ட். இந்த நெஸ்டட் லிஸ்ட்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரே கேரக்டர் தான் பார்க்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராவர்சிங். இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் 1, 2, 3, 4 மொத்தமே இதில் 4 இண்டெக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து 5, 6 தனித்தனியாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் தப்பு. 5ம் 6ம் ஒரே இண்டெக்ஸ் நம்பரில் தான் இருக்குது இந்த பெரிய லிஸ்ட் பொறுத்த வரைக்கும்.
இந்த 5,6ங்கிற லிஸ்ட்டு ஒரே இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் நம்பருக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே தான் 5,6 தனித்தனி கேரக்டர்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு வேர்டை வந்து நம்ம எப்படி லிஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வேர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி லிஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வேர்டுக்குள்ளே எப்படி லிஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு A = நீங்கள் போட்டு அதுக்கு நீங்கள் லிஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்டசிஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேர்ட், எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் இம்பார்ட்டண்ட், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் டைப் வேரியபிள். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வேர்டை, இந்த ஹலோங்கிற வேர்டை வந்து நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டுன்னு போட்டு பேரண்டசிஸ்குள்ளே இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் A பிரிண்ட் பண்ணால் ஹலோவில் இருக்கிற ஒரு கேரக்டரும் ஒரு இண்டெக்ஸ் நம்பரில் ஒரு ஃபுல்லாக டோட்டலாக ஒரு லிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். பாருங்கள், ஒரு ஆல்ஃபபெட்டும் ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு இண்டெக்ஸ் நம்பரில் ஒரு டோட்டலி ஒரு லிஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் கிரியேட்டிங் லிஸ்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் சீக்வன்சஸ். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க இந்த ஹலோங்கிற வேர்ட்லேருந்து நம்ம தனித்தனியாக ஒரு கேரக்டரை நம்ம போட்டு நம்ம லிஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் கிரியேட்டிங் லிஸ்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் சீக்வன்ஸ். ஓகே, இதே வந்து நீங்கள் லிஸ்ட் வந்து நீங்கள் யூசர் இன்புட்டட் மெத்தடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா, நான் A = input லிஸ்ட் கீவேர்ட் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் டைப்பில் போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு வரும், இன்டிஜர் டைப் போட்டிங்கன்னா இன்டிஜர்னு வரும், லிஸ்ட் டைப் போட்டிங்கன்னா லிஸ்ட்டுன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு இன்புட் கேட்குறேன். இது என்டர் பண்ண உடனே இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்புட் கேட்கும். இந்த இடத்துல இன்புட் வந்து நான் கணேஷ்னு போடுறேன். என்டர் பண்ணிங்கன்னா ஏங்கிற வேரியபிளுக்கு கணேஷுங்கிற வேர்டு வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு கேரக்டரும் லிஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் A = போட்டிங்கன்னா கணேஷில் இருக்க ஒரு கேரக்டருமே உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒரு வேர்டை எப்படி நீங்கள் இன்புட் பண்ணி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணுன்னு இதில் தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் ஒரு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆடும் பண்ணலாம், சப்ட்ராக்டும் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு கேரக்டரை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் சப்ட்ராக்ட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அடுத்த இதில் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு பில்ட்-இன் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். நிறைய பில்ட்-இன் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது வந்துட்டு மேக்ஸிமம், மினிமம், லென்த் ஆஃப் லிஸ்ட், எனி, ஆல் அண்ட் சம். இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர், மினிமம் நம்பர், அப்புறம் டோட்டல் லென்த் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் சம் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க A = ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 1 2 3 இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 3 வேல்யூஸ் இல்லை உங்களுக்கு 4 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு லிஸ்ட்டு வேரியபிளாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். B = ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 லிஸ்ட்டு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க, அதில் வேரியபிள் வேல்யூஸ்க்கும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் இப்போ 2 லிஸ்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு பிரிண்ட் மேக்ஸிமம் ஆஃப் A, B. இப்படி நீங்கள் கோட் ரன் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருக்க 2 லிஸ்ட்டில் எது பெரிய லிஸ்ட்டு, எந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இல்லை ஸ்ட்ரிங் டைப் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்துட்டு மினிமம் பில்ட்-இன் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்குவோம். இதே எக்ஸாம்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். A = ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிறோம். அப்புறம் B = ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இன்னொரு லிஸ்ட் எடுத்துப்போம். அதே மாதிரி 2 லிஸ்ட்டில் எதில் வந்துட்டு கம்மியான எலிமெண்ட்ஸ் இருக்குது, கம்மியான நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் மினிமம் ஆஃப் A, B பேரண்டசிஸ்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூ அவுட்புட் காமிச்சிடும். அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அவர் ஃபர்ஸ்ட் டெர்மினல் சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம லென்த் ஆஃப் லிஸ்ட் பார்க்கலாம். லென்த் ஆஃப் லிஸ்ட்டுங்கிறது
இப்போது பிரிண்ட்டுன்னு போட்டு நீங்கள் லென்னு போட்டு நீங்கள் எந்த லிஸ்ட்டோ பேரண்டசிஸ்குள்ளே நீங்கள் அந்த லிஸ்ட் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டோட லென்த் காட்டும். அதாவது ஏங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே 3 கேரக்டர் இருக்குது, அதனால் 3ன்னு வருது. இதே நீங்கள் பின்னு போட்டிங்கனாலும் 3ன்னு தான் வரும், ஏன்னா பிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளேயே 3 கேரக்டர் தான் இருக்குது. இதே வந்து நான் சின்னு ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்குள்ளே ஒரு நிறைய கேரக்டர்ஸ் நான் இன்புட் பண்ணுறேன். ஒரு 7 கேரக்டர்ஸ் நான் இன்புட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் லென்த் சீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 காட்டும், ஏன்னா உள்ள 7 கேரக்டர் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்பர் 0 till இண்டெக்ஸ் நம்பர் 6, அதாவது லாஸ்ட் கேரக்டர் -1 தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எப்போவுமே வரும். ஸோ இதுதான் லென்த் ஆஃப் எ கேரக்டர். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணணும். நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு ட்ராவர்சிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ராவர்சிங்லாம் உங்களுக்கு போன ஸ்ட்ரிங்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலனா இப்போயே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டில் வந்து எப்படி இண்டெக்ஸை ஸ்லைஸ் பண்ணணும், அதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி வெளியே இருக்கணும்னு பார்க்கலாம். வெளியே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து லிஸ்ட்டோட வேரியபிள் நீங்கள் போட்டு, அதாவது இப்போது சிங்கிற ஒரு வேரியபிள் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் 1:4ன்னு போடுறேன்னா என்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்பர் 1 till இண்டெக்ஸ் நம்பர் 4, தட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 - 1, அதாவது இண்டெக்ஸ் நம்பர் 3 வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். எப்போவுமே என் பாயிண்ட் வந்து உங்களுக்கு -1 தான் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்பர் 1, அதாவது 1ங்கிற கேரக்டர் வந்து இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருக்குது, அதே மாதிரி 2 வந்து 1ல் இருக்குது, அதனால் 1 2 3, அதனால் 2 3 4 மட்டும் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஸ்லைசிங் ஆஃப் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஜாயினிங் ஆஃப் 2 லிஸ்ட், அதாவது இப்போ ஒரு 2 லிஸ்ட் வந்து நம்ம ஏ பிங்கிற ஒரு 2 லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 லிஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுற சிம்பிள், அடிஷன் சிம்பிள் ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏவும் பியும் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கனாலே 2 லிஸ்ட்டுமே ஜாயின் ஆகி ஒரே லிஸ்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஜாயினிங் லிஸ்ட். நீங்கள் எத்தனை லிஸ்ட் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஒரு லிஸ்ட் ஜாயின் பண்ணலாம், 2 லிஸ்ட் ஜாயின் பண்ணலாம், 3 லிஸ்ட் ஜாயின் பண்ணலாம். என்ன லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் ஜாயின் ஆகிறோம். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஏ அண்ட் பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போது ஏ அண்ட் சி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இங்கே 1 2 3 வந்து ஏல இருக்கிற கேரக்டர்ஸ், நெக்ஸ்ட் மறுபடியும் 1 2 3 4 5 6லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு சியில் இருக்க கேரக்டர்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் வரும். 1 2 3 2 தடவை ரிப்பீட் ஆச்சுனாலும் அது மறுபடியும் ரிப்பீட் ஆக தான் செய்யும், ஏன்னா ரெண்டுத்துலையுமே அந்த 2 கேரக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஜாயினிங் லிஸ்ட். நான் சொல்கிறேன்டா இப்போ. கண்டினியூ. இப்போ வந்து நம்ம லிஸ்ட் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன லிஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பெண்ட், இன்சர்ட், ரிமூவ், பாப், இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சின்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ், ஏதாச்சும் ஒரு கேட்டகரி நீங்கள் லிஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனி 3 ஃப்ரூட்ஸ், நான் வந்துட்டு நேம்காக ஆப்பிள், பனானா, செரி இந்த 3மே எடுத்துக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். அதனால் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே தான் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போது ஃப்ரூட்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போது அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் டாட் அப்பெண்ட் பேரன்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரூட் நேம் ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு, இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட ஆரஞ்சு வந்துட்டு லிஸ்ட்டோட எண்டில் வந்துட்டு அப்பெண்டே கிடைக்கும். உங்களுக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு லிஸ்ட்டுக்கு நடுவில் நம்மளால் வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியாது. எப்போவுமே லிஸ்ட்டுக்கு எண்டில் தான் அந்த வேல்யூ இன்சர்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு
இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ சேம் அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் லிஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கார்ஸோ இல்லை நான் எக்ஸாம்பிள் கார்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் பிடிச்ச கேட்டகரி ஏதாச்சும் லிஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள BMW அண்ட் Volvo இது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த 2 லிஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போது இந்த 2 லிஸ்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்குள்ளே கார் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃப்ரூட்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் பேரண்ட்ஸ்குள்ளே கார்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம ஆட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா நம்ம ஃப்ரூட்ஸில் இருக்கிற லிஸ்ட்டோட அப்படியே காரில் இருக்கிற லிஸ்ட் வேல்யூஸும் வந்து அட்டாச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எக்ஸ்டெண்டடான ஃப்ரூட்ஸோட லிஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்காக நேம்லேயே தெரியறதுனால இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸை பற்றி பார்த்துடலாம். சேம் அதே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு லிஸ்ட்டு ஸ்கொயர் பேக்கெட்ஸ்குள்ளே எனி 3 வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், ஆனியன் இந்த 3மே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் டாட் இன்சர்ட். எப்போவுமே நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுற எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் இன்சர்ட் கொடுத்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்குள்ளே எந்த இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேரியபிள் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் நம்ம பார்த்துக்கிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ண நினைக்கிறேன். ரூட்ஸ் இன்சர்ட் அதுக்கப்புறம் இந்தாவா பேரண்ட்ஸ் ஹோம் பண்ணு. 1, பப்பாயா கொடு. ஸ்ட்ரிங்குடா பப்பாயா. சரிடா வரண்டா. இப்போ வந்துட்டு என்டர் கொடு. பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் கொடு. பிரிண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே கைஸ், நீங்கள் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 1ல் பப்பாயாங்கிற ஸ்ட்ரிங் உங்களுக்கு போய்ட்டு ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு இல்லை ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இண்டெக்ஸ் நம்பரில் ஆட் ஆகும்னு நீங்கள் சொல்லிவிட்டு இன்சர்ட் பண்ணணும். இல்லைனா சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் லிஸ்ட் பார்த்துரும். ரிப்பீட்டிங் அண்ட் ரீப்ளேசிங் லிஸ்ட் பார்த்துரும். ரிப்பீட்டிங் அண்ட் ரீப்ளேசிங் லிஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இதே நம்ம எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளாக. ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டையே வந்து நீங்கள் 3 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா மல்டிப்ளைட் பை 3 போட்டு நீங்கள் பிரிண்ட் அடிச்சிங்கன்னா போதும். சாரிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடுச்சு. ஃப்ரூட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மல்டிப்ளைட் பை 3 போட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு 3 தடவை பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ரிப்பீட்டிங் லிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சொல்லவா? பாப் சொல்கிறா. அடுத்ததாக வந்து நம்ம பாப் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை நம்ம பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறத பாப் யூஸ் பண்ணலாம். அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். சேம் ஃப்ரூட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இப்போது அந்த லிஸ்ட்டில் எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கான இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் பாப் அந்த பேரண்ட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இன்புட் அந்த வேரியபிள் வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். இது பண்ணிக்கோங்க. மச்சான் தொண்டை கட்டிக்கிட்ட ஒழுங்காக பேச வரல. நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ்னு போட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு போட்டு நீங்கள் வந்து எந்த வேரியபிள் அப்படியே இரு. ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு போட்டு நீங்கள் எந்த வேரியபிள் எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமோ அது மட்டும் பிரிண்ட் ஆகணுமோ நீங்கள் அதோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போய்ட்டு ஃப்ரூட்ஸ்னு பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு போட்டிங்கன்னா
பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு காட்டாது. ஏன்னா ஆரஞ்சு வந்து பாப் பண்ணி வெளியே எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம. ஓகே, ஸோ அதனால் இந்த ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ஆரஞ்சே உங்களுக்கு காட்டாது. ஸோ இதுதான் பாப்போட வேலை. அடுத்து இது ரிமூவ் பற்றி சொல்லு. எக்ஸ்டெண்ட் பார்த்தாச்சா? எக்ஸ்டெண்ட்லாம் பார்த்தாச்சு. ரிமூவ் சொல்லு. பாப்க்கும் ரிமூவ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை சொல்லு. ரிமூவில் வந்துட்டு நம்ம இப்போ 3 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் பனானா சரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ரிமூவ் பனானா கொடுத்தோம்னா ஆப்பிள் சரி மட்டும் டிஸ்பிளே ஆகும். பாப்பில் அந்த மாதிரி கிடையாது. அதை சொல்லு. சொல்லிட்டியே. ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரியே தான் இப்போ நம்ம ஆப்பிள் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு மீதி எல்லாமே வந்துடும். இந்த பாப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆனது பிரிண்ட் ஆகாது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் அந்த லிஸ்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ண கேரக்டர் மட்டும் வராது, ஏன்னா ஆல்ரெடி ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து கிளியர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். கண்டினியூ. இந்த கிளியர் ஃபங்க்ஷன் வந்து இப்போ மொத்த லிஸ்ட்டும் நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர் பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மொத்த லிஸ்ட்டும் டெலிட் ஆயிடும். நான் கார்ஸ் டாட் கிளியர் போட்டு காட்டுறேன். இப்போ பிரிண்ட் கார்ஸ் இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த கார்ஸ் லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். ஓகே, ஸோ இதுதான் கிளியரோட ஃபங்க்ஷன். அடுத்து கவுண்ட் சொல்லு. இப்போ வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் டாட் கவுண்ட் கரெக்டு தானே? ஆமாம். ஓ சாரி, உங்களுக்கு கவுண்ட்டுன்னு போட்டு நீங்கள் உள்ள என்னன்னு போடணும், எத்தனை இண்டெக்ஸ்னா. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போது ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கவுண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஃப்ரூட்டுன்னு போட்டு டாட் கவுண்ட்டுன்னு போட்டு நான் வந்து ஒரு 4ன்னு போடுறேன். 4 இல்லையா டாட் கவுண்ட் உள்ள வந்து நான் என்ன போடுறது, பனானா போடுறேன். ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், அப்புறம் வரல. கார்ஸ்ரா. கார்ஸா? கார்ஸ். ஃப்ரூட். ஓகே, ஃப்ரூட். ஃப்ரூட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஐயோ, அதான் வரல. ஃப்ரூட்ஸ். ஓகே கைஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பைத்தானில் இத்தனை எரர் வரும். இதில் என்ன உங்களுக்கு பைத்தானில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த எரரில் எந்த லைனில் எரர் வருது, உங்களுக்கு என்ன எரர்னு கூட சொல்லிடும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட் டாட் கவுண்ட்னு போட்டிருக்கீங்க, ஆனால் நேம் எரர், ஃப்ரூட்டுங்கிறது வேரியபிளே உங்களுக்கு இல்லை அப்படின்னு காமிச்சிடும். அதாவது லைன் 1லேயே உங்களுக்கு இருக்குது, எந்த லைன் கொண்டு அது காமிச்சிடும். ஓகே, ஸோ ஃப்ரூட் கவுண்ட் போட்டிருக்கோம், திரும்ப வரல. ஃப்ரூட்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஒரு 3ன்னு போடுறேன். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் கவுண்ட் 3னா 0. அதாவது 3ங்கிற நம்பர் வந்து ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 0 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு கவுண்ட் உள்ள ஸ்ட்ரிங்கில் பனானான்னு போடுறோன்னா உங்களுக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் லிஸ்ட், இந்த ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பனானா ஒரே ஒரு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பனானா ஒரே ஒரு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு வேரியபிள் ஆர் வேல்யூ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஷார்ட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள். ரிவர்ஸ்டா. ரிவர்ஸ் அதுக்கப்புறம் வரும். ரிவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஷார்ட் வரும். சரி ஓகே. ஷார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் டாட் ஷார்ட் போட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும்னு நீங்கள் லைட்டாக கெஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ட்டுங்கிற இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் பிரிண்ட் அடிச்சிடுறேன். ஓகே, இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி அதுவே கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடும். அதாவது BBPSV ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லாமே ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு தான் ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் டாட் பேர்லேயே தெரியுது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நேரத்துக்கு. நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பைத்தானில் இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நார்மல் இங்கிலீஷ் டெய்லி யூசேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஓகே, ஃப்ரூட்ஸ் டாட் ரிவர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் போட்டியா ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுதான் ரிவர்ஸோட ஃபங்க்ஷன். நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்கலன்னா இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். லிஸ்ட் மேனிப்புலேஷனில் இன்றைக்கி அவ்வளோதான். வேறு இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம கிரியேட்டிங் லிஸ்ட் பார்த்தோம், ஆக்சஸிங் லிஸ்ட் பார்த்தோம், ஜாயினிங் லிஸ்ட் பார்த்தோம், ரிப்பீட்டிங் அண்ட் ரீப்ளேசிங் லிஸ்ட் பார்த்தோம், அப்புறம் ஸ்லைசிங் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம், அப்புறம் ஒர்க்கிங் வித் லிஸ்ட் பார்த்தோம். அப்புறம் என்னென்ன லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். ரிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ்லேருந்தே போகலாம். ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ரிவர்ஸ் பார்த்தோம், ஷார்ட் பார்த்தோம், கவுண்ட் பார்த்தோம், நிறைய சின்டாக்ஸ் எரர் வருது அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம், கிளியர் பார்த்தோம், அப்புறம் பாப் பார்த்தோம், ரிமூவ் பார்த்தோம், இன்சர்ட்டு, வேறு எக்ஸ்டெண்ட் பார்த்தோம், அப்பெண்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ ஆடிங் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம், லென்த் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம், மினிமம் லிஸ்ட்டு, மேக்ஸிமம் லிஸ்ட்டு, அப்புறம் ஒரு இன்புட் கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் ஒரு வேர்டை வந்து நீங்கள் எப்படி ஒரு கேரக்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஓப்பனாக டவுட்ஸ் கேட்கணும், உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ண முடியல, உங்களுக்கு பேசி தான் தெரிஞ்சுக்கணும், சில டவுட்ஸ்லாம் உங்களால் டைப் பண்ணி கற்றுக்க முடியாது, அதனால் பேசி தான் கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த எஜுகேஷனல் சேனல் ஆஃப் சைட் லேர்னரோட உங்களுக்கு டிஸ்கார்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் டவுட்ஸ்னு ஒரு வாய்ஸ் சேனலே இருக்குது. அதில் நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் ஜென்ரல் டவுட்ஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட் சேனலில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டவுட்ஸுங்கிற வாய்ஸ் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் எப்போ வேணால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். வித்தின் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை லைவாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இன்றைக்கி வந்து நம்ம 2 அட்மின்மே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி கிளாஸை. ஸோ அந்த அட்மின் பேர் கணேஷ், என் பேர் பவன். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். 2 பேருமே டிஸ்கார்டில் இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைபர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்மின் அவர் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் அந்த சர்வர் ஆக்டிவாகவே இருக்கும். ரொம்ப அந்த சர்வரில் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் அப்படியே லைவாக காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஆஃப் சைட் சர்வரில் எத்தனை பேர் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியும்னா கணேஷ், பவன், அமன், ரிஷி, ஷர்வின், விக்னேஷ், தீரஜன், யூஸ்டன் போட்டிருக்கோம், தீரஜன். ஓகே, ஸோ இத்தனை பேர் இருக்கோம். இத்தனை பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்றைக்கி கூட காலைல ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க. பழைய வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாஷுக்கும் பர்சன்டேஜுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளோட தீரஜன் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக போகும். அதாவது இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சேனல்ஸில் நீங்கள் டவுட்ஸில் வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். டவுட்ஸ் கேன் பி கிளாரிஃபைடு ஹியர். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி டவுட்ஸ்னால் நீங்கள் இங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பேசி தான் புரிஞ்சுக்கணுன்னா இங்கே இந்த டவுட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அங்கே வாய்ஸில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஆட் பண்ணி பேசலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு 7 o'clock மேலே உங்களுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். 7 PM ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா ஒரு 8-8:30 முடிஞ்சிடும்.
நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்களும் டவுட் செஷனில் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன் ஷேரில் உங்களுக்கு போகிறது தெரிஞ்சிருக்கும். என் ஃபுல் ஸ்க்ரீனே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அப்படியே லைவாக உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ டவுட்ஸ்லாம் உங்களுக்கு லைவ் செஷன் மாதிரி அப்படியே கிளாரிஃபை அவ்வளோதான் கைஸ் பண்ணிடுவோம். இன்னையோட வீடியோக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் ஆஃப் சைட் லேர்னர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட கேமிங் சேனல் ஆஃப் சைட் கேமர், அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா அந்த சேனல் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனலுக்கும் தனியாக ஒரு கேமிங் டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் 12 PM ஆஃப்டர்நூன் 2:30 PM வரைக்கும் டெய்லி லைவ்ஸ் போகும். அது வந்து நீங்கள் லைவ் போகும்போதே நீங்கள் ஆடணுன்னா நீங்கள் அப்படியே அந்த சேனலில் வந்து நீங்கள் பேசலாம். அதில் வந்து மொத்தம் 4 அட்மின் இருக்கும். எப்போ வேணால் யார் வேணால் ஆக்டிவில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்திருங்க. அட்மின் நீ ஒருத்தர கேளுப்பா. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றது தான் நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன உங்களுக்கு கற்றுத்தரணும், எதை பற்றிலாம் கற்றுத்தரணும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு மெஜாரிட்டி பார்த்துட்டு நாங்கள் கற்றுத்தரோம். ஓகே, ஸோ அன்டில் தென் ஆஃப் சைட் லேர்னர், பவன் ஃப்ரம் ஆஃப் சைட் லேர்னர் அண்ட் Ganesh from Offside Learner signing off. தேங்க்யூ.